அனைவருக்கும் வணக்கம். சாரல் கல்வியினுடைய ஜாலி சம்மர் ஃப்ரீ ஆன்லைன் வகுப்பிற்கு இணைந்திருக்கக்கூடிய அத்தனை மாணவ கல்விகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இன்று நம்மோடு இணைந்திருப்பது மரியாதைக்குரிய திருமதி காயத்ரி, பட்டதாரி ஆசிரியர், பஞ்சாயத்து யூனியன் நடுநிலைப்பள்ளி, எலுமிச்சை, தருமபுரி மாவட்டம். Welcome. Enjoyed on the day. Hope also enjoy. Let's play with English. Yes. Nice. Then on the day, you are joined the day. My child. Then yeah. Okay. Okay, no problem. Put it. Sharing in the. Anyone of you read? சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. கிளியரா தான் மேம் இருக்கு. ஐ திங்க் நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றதால உங்களுக்கு அப்படி இருக்கு. எனக்கு வாய்ஸ் இப்போ ஸ்கிரீன் தெரியுதா மேடம்? எஸ் மேம். ஸ்கிரீன் ஓகே. anyone of you read? Anyone of you read? Hop a little, jump a little, 1, 2, 3. Skip a little, run a little, tap on me. Bend a little, stretch a little, nod your head. Okay, கண்ணா. அதையே கொஞ்சம் ரிதமா நீங்க அதை சிங் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டியூன் மாதிரி நீங்களே பாருங்க. Hop a little, jump a little, 1, 2, 3. Skip a little, run a little, tap on me. Bend a little, stretch a little, nod your head. ஓகே. இப்ப படிக்கும் போது எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்கா எப்படி நம்ம தமிழ் பாட்டோ இல்ல சினிமா பாட்டோ கேக்குறப்ப இருக்கும் மாதிரி டியூனோட பண்ணும்போது உங்களுக்கு அது பார்த்துட்டு வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்க சொல்லலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னா ஒரே மாதிரி லெட்டர்ஸ்ல ஆகும் பாருங்க. லிட்டில், த்ரீ, லிட்டில், நீ, அந்த மாதிரி சேம் அந்த மாதிரி சேமா வர்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐடென்டிஃபை சொன்னா சொல்லலாம். வவல்ஸ் அந்த மாதிரி டாப்னா எந்த வவல் இருக்கு அந்த மாதிரி நீங்களே இதுல இருந்து சின்ன சின்ன வேர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு கண்டுபிடிக்கலாம். இதையும் ஒரு விளையாட்டா விளையாடலாம். ரைம்ஸ் நீங்களே ஒரு 2-3 கலெக்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம், நீங்க பாடிட்டு அவங்கள பாட சொல்லலாம். நம்ம பிளே பண்ணுவோம் இல்லையா, ஃபயர் இன் த மவுண்டைன், ரன் ரன் ரன். நம்ம ஒருத்தரை சென்ட்ரல்ல நிக்க வச்சுட்டு we used to play, we will make a round and they will come all over saying standing fire in the mountain. The others will say ஒரு ரைம் சிங் பண்ண அப்படின்னு சொன்னா அப்ப மாத்தி மாத்தி ரைம் சிங் பண்ணலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி கூட நீங்க தமிழ் விளையாடுவீங்க, அதே மாதிரி விளையாடலாம். ரைம் சொல்ல ஆக்ஷன் சிங்கிங் அப்படின்னா அவங்க பாடணும். ஈட்டிங் ஆக்ஷன், they will do action, they will enjoy. மேம் ஸ்கிரீன் மேம். அடுத்தது மாத்தவா? எஸ் மேம் ப்ளீஸ்.
Here also another one line தெரியுதா? regarding traffic lights. Okay. Another anyone of you this also another one. Please whoever going to do, please tell your name and place and then children யார் சொல்றீங்களோ உங்களோட பேர் உங்களோட ஊர் பேர் சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க கண்ணா. Now the chance is to others. Even if it is mistakes, okay. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. First நம்ம தயங்காம சொல்லணும். அதான் முக்கியம். Let another one, anyone who is ready, please sing. Please come forward to sing. யாராச்சும் வாங்க இன்னொருத்தர் படிங்க அத. All the words are very easy. You can easily say. Please come forward. Please யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. அரினிகா சொல்லுங்க. மேம் நான் ஹர்னிகா விகே புதூர். Okay, Kanna, please say. Traffic lights. Red light, what do you say? I say stop right away. Yellow light, what do you say? I say wait right way. Green light, what do you say? I say go right way. Okay, Kanna, very good. From this rhyme you can come to know red light means it will say stop, and then yellow light means we have to wait for some time. Green light means we have to get move our way அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஈஸியானது பாருங்க. நம்ம இந்த மாதிரி போம்ஸ் எல்லாம் நீங்க அதிகமா கேட்டிருக்க மாட்டீங்க. இது மாதிரிலாம் நீங்க ஈஸியா நீங்களே கிரியேட் பண்ணலாம், சொல்லலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. when you say red light what do you say? உங்க ஃப்ரெண்ட்ஸையே 3 லைட்டா வச்சு இருக்க சொல்லிட்டு ஆக்ட் பண்ண சொல்லலாம். red light, yellow light, green light. When you ask red light what do you say means they will say I say stop right away. When you say green light what do you say means they will say I say go right away. When you ask yellow light what do you say, they will say I say wait right away. இப்படி நீங்களே கிரியேட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை 3 இதா சொல்லி இப்படி எல்லாம் கூட நீங்க விளையாடலாம். ஓகே மேம், ப்ளீஸ் ஷேர் நெக்ஸ்ட் ஒன் டெம்ப்ளேட் மேம். ஓகே, see on the day also we discussed no tongue twisters. நாப்பிரல் பயிற்சி நம்மளோட எப்படி தமிழ்ல நம்ம திருப்பி இந்த ழா அந்த எழுத்து வேறுபாடு எல்லாம் உச்சரிப்பு சரியா வரணும் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோமோ அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? டங் ட்விஸ்டர்ஸ். சரியா? டங் ட்விஸ்டர்ஸ். இதையும் நாம படிக்கலாமா பாருங்க. 6 silly sheep still asleep. ஃபாஸ்டா சொல்லி பார்க்கணும். நீங்க மியூட்லயே கூட சொல்லி பாருங்க. 6 silly sheep still asleep. 6 silly sheep still asleep. அடுத்தது அதே மாதிரி படிச்சு பாருங்க. she sells by the seashore. she sells by the seashore. next one, anyone of you say fastly. அடுத்தது யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணுங்க. teachers, you can also try, no problem. Please come forward, then only it will be like a fun, happy and enjoyable one. Please, anyone of you can try. Third one, anyone of you please read. Please come forward and read. Arnika, you also read, Kanna. Okay, ma'am. 6 silly sheep still asleep. 6 silly sheep. 60 No. silly sisters simply sing. Fastly say. Very fast you want to say. 60 silly sisters simply sing. Please singing like fastly you want to say that one. 60 silly sisters simply singing. Yes, very simple. Next one, anyone of you try. A big fat cat sat on the rat. Very good, super ma'am. Next one, ma'am. Can I? Yes ma'am, please. Yes ma'am. Double bubble gum, bubble double. Bubbles double. Double bubble gum, bubbles double. Like we need to say as many times and as fast as we can.
If you do like that means it will be very, very enjoying and it will be super. So try to Yes. get some tongue twisters and practice by yourself for better pronunciation and enjoyment. You can find your friends also, like you can say, she sells by the seashore, that this one double bubble gum, bubbles double, like that also you can say. In Tamil also we have many things like this. In English we can find these tongue twisters and we can enjoy with our friends for better pronunciation. Thank you, ma'am. Please share next one, ma'am. Lakshmi ma'am, next one, ma'am. Okay, see here. This also same thing. Few more tongue twisters for kids. Any one of you other than Murugeshwari ma'am, please read. Very easy, simple things are here, not difficult words. Anyone can try, please. Yes, please. He throw 3 balls. Okay, next. Fred fed dead bread and dead fed bread. Bread. Okay, next one. 5 frantic frogs fled from the 50 French fishers. Okay, nice. Then, I scheme, you scheme, we all scheme for an ice cream. okay, ice cream. The You great scheme for ice cream. Then, the great Greek grape grows grow great grapes. Red lorry, yellow lorry, red lorry, yellow lorry, red lorry, yellow lorry. you should say that one fastly. Red lorry, yellow lorry, red lorry, yellow lorry, red lorry, yellow lorry. Like that you want to say very fastly with correct pronunciation. You can keep as a game also. You can say one sentence to your friends and ask them to say again. Who says with correct pronunciation, they are the winner. You can give them by giving a chocolate or pen or pencil. You can tell as them as a winner. அவங்கள நீங்க வின்னரா சொல்லி இப்படி கூட ஒரு கேம் விளையாடலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட. You can collect like this tongue twisters and you can play with your friends. Ma'am, next one, ma'am. See, தமிழ்ல நாம எப்படி வந்து இதெல்லாம் போடுவோமோ, பழமொழிகள் அந்த மாதிரிலாம் கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி இங்கிலீஷ்லயும் என்ன இருக்கு? நிறைய இருக்கு. இங்க பாருங்க. What are the two things people never eat before breakfast? Can you guess what will be the answer? Anyone of you please try? Anyone? What are the two things people never eat before breakfast? Breakfast சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு இதையும் யாரும் சாப்பிட மாட்டாங்க. Can you guess? Lunch and dinner. Because breakfast is morning and the lunch is afternoon, dinner is night. So before breakfast, they won't eat lunch or dinner. The lunch will be in the afternoon and dinner will be in the night. So breakfast only in the morning. Okay, like that we can funny riddles we can ask to our friends. And then see here. How do you spell mousetrap? How do you spell mousetrap? What will be the answer? Just guess. How do we spell mousetrap? Mousetrap எப்படி வந்து spell பண்ணுவோம்? Just guess with that one. Mousetrap வந்து என்ன பண்ணுவான்? At the bottom. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய நீங்க இந்த மாதிரி find out பண்ணி ஆன்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். Ma'am, please share next one, ma'am.
Some riddles are given. Next one with answers. You can easily guess. See here, first one. What is full of holes? Still holds water. Full of holes என்னது நிறைய துளைகள் இருக்குது ஆனாலும் அதுல என்ன இருக்கும் தண்ணி இருக்கும் அது என்னன்னா a sponge because a sponge absorbs water. I look at you, you look at me. I raise my right arm, you raise your left arm. What is the object? நம்ம செய்யற மாதிரி எல்லாம் எதுல தான் செய்ய முடியும் a mirror. Okay, like this many riddles are in English. You can find that also this. அதெல்லாமும் நீங்க என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம் ஆன்சர் வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம் இதே மாதிரி விளையாடலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணியோ இல்ல பழைய புக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கிலீஷ் ரிடில்ஸ் இருக்கும் அதை நீங்க எடுத்துக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு நீங்க ஆன்சர் சொல்லலாம் மேம் நெக்ஸ்ட் ஒன் மேம் next one also riddles only. Please any one of you read and you can tell the answer. Same thing. It is given different manner with figure it has given. Now it is for like question and answer type. Any one of you read please. Ma'am please any one of you read. Kutis neenga padichalum seri. Okay. I am full of holes. I can hold water. What I am a sponge. Okay, next one. What are the two things people never eat before breakfast? Lunch and dinner. Okay. What has two hands and a face but no arms and legs? Clock. Okay. What has four legs and only one foot? Bed. What gets wet when drying? Towel. What is it more than you take away, the larger it becomes? Hole. What cannot be used till it's broken? X. What has many keys but can't open any door? Piano. Okay. Nice. Ma'am, next one you can take, ma'am. Okay, this one is crossword puzzles. Okay, see, can you see? You wash your hair with this. நம்ம hair வந்து எதால wash பண்ணுவோம்? First one. சொல்லுங்க. Shampoo. 5 letter, just guess. 5 letter word. Shampoo is necessary. With shampoo, what you use for wash? Yes. Okay. And then another word for young people. Young people நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? Young people. Okay, teenagers அல்ல teenage ன்னு சொல்லுவோம். Very good. And then a lunch food that made with bread. Bread ஓட செய்யற ஒரு ஃபுட் என்னன்னு சொல்லுவோம்? Sandwich. Sweet or not? சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி நீங்களே என்ன பண்ணலாம் பாக்ஸ் போட்டுட்டு தகுந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்க தனியா எழுதிட்டு நீங்களே கிராஸ் வேர்ட் பசில்ஸ் ரெடி பண்ணலாம் மேம் நெக்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க மேம் ஓகே அதே மாதிரி அனிமல்ஸ் அப்புறம் பேர்ட்ஸ் அதனோட யங் ஒன்ஸ் வச்சு கூட நம்ம கிராஸ் வேர்ட் பசில்ஸ் ட்ரை பண்ணலாம் ஷீப்போட யங் ஒன் என்னன்னு சொல்லுவோம் ஷீப்போட என்னன்னு சொல்லுவோம் Lamb. No, not lamb. It's foal. Foal. Lamb ன்னு சொல்லுவோம் ஆமா ஆமா ஓகே and then டாகோட எங்க ஒண்ணு Puppy. ஓகே கேட்டோட எங்க ஒண்ணு Kitten. kitten. Very good. Yes. Like that. ஹார்ஸுக்கு தான் foal. ஓகேவா ஹார்ஸ் HORS ஹார்ஸுக்கு தான் foal சொல்லுவோம் டக்குக்கு Duckling.
Duckling. Yes, ma'am. Okay, like this, we can make crossword puzzles for animals, birds, even for relations also we can make. Uncle, father, mother, brother, sister, like this we can make it and ask our children and உங்க friends கூட கூட இந்த மாதிரி நீங்களே உருவாக்கிட்டு கேட்கலாம். ஏன்னா தெரியாது. We used to play. நாங்க என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி போட்டு 3 letter words எழுதுவோம். இப்ப CAT cat அப்படின்னு போட்டா T ல கம்ப்ளீட் ஆயிருந்தா அடுத்த பாக்ஸ் என்ன பண்ணுவோம் 10 to 10 அந்த மாதிரி பாக்ஸ் 8x8 ஹரிசாண்டலாவும் வெர்டிகலாவும் 8x8 பாக்ஸோ அல்லது 10x10 பாக்ஸ் போட்டுட்டு அதுல என்ன பண்ணுவோம் வேர்ட்ஸ் எழுதிட்டே வருவோம். இப்ப கேட் CAT கேட் அப்படின்னு எழுதிட்டோம்னா டீல முடியுதா? யூ கேன் டெல் எனி வேர்ட் இன் டி. Any one word, please, you can say. Anyone can say. In T, you can say one word. But tab சொன்னோம்னா P ல முடியுது. அல்லது pat. When we write in it, we can use box and we can write. Otherwise, word chain. வாயிலே ஓரலா சொல்லியும் விளையாடலாம். நம்ம எழுதாம வேர்ட் செயினாவும் விளையாடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து 10 மெம்பர்ஸ் இருந்தோம்னா சொல்லிட்டே போறது. கேட், டேப், பேட், டின், நெட், அப்புறம் டேட், அப்புறம் டாப், பிக், கிவ், எக், கோட், டேபிள், லைக் தட் வித்தவுட் எண்ட் we can say as many as words. எவ்வளவு வேர்ட்ஸ் வேணா என்ன பண்ணலாம் அடுத்தடுத்து சொல்லிட்டே போலாம் நாம. ஓகே மேம், டேக் நெக்ஸ்ட் ஒன் மேம். Next one. See, we are all human beings. We have many feelings. Here are some feelings. Can you guess what this one says? இந்த picture, first இருக்க picture என்ன சொல்லுது பாருங்க. Sad. Ma'am, look at correctly and say, ma'am. What? Surprise. Cat. No. I'll tell. See here, words given: sad, scared, happy, surprised, mad. Which one will be apt for this one? Surprise. 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 Surprised. Okay. Next one. Mad. Mad. No, third one is mad. Second one is scared. பயப்பட்ட மாதிரி இருக்கா? Third one is It looks confused. no, ma'am. I think first one is surprised the only. அதுதான் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது. And then second one is sad. அது scared பயப்படுற மாதிரி இருக்கு. Sad. Fourth one sad and then fifth one surprised. Happy. Happy. Because smiling. லிப்ஸ் வந்து திறந்திருக்கிறதால ஹாப்பி அப்படின்றது. நாம வந்து அந்த மாதிரி முகத்தை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லி தரலாம். மேம் நெக்ஸ்ட் ஒன் மேம். லூடோ நம்ம அந்த மாதிரிலாம் விளையாடுவோம். நம்ம இந்த மாதிரி இப்படியும் விளையாடலாம். பாருங்க இந்த மாதிரி நிறைய கூகுள்ல இருக்கு. நம்ம ஒரு ஷீட் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு கார்ட்ல ஒட்டிட்டு என்ன பண்ணலாம் டைஸ வச்சு விளையாடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ண ஒரு கொஸ்டின் கேட்கலாம். டிஸ்கிரைப் யுவர் ஃபேவரட் ஃபுட். ஒரு டைஸ் போடுறோம். அது வந்து 2ல விழுந்துச்சுன்னா அங்கேயே இருக்கு. உன்னோட ஃபேவரட் ஃபுட்டை பத்தி சொல்லணும். இப்ப now Arinika, it starts from you. Now we are all going to play this game. First one, Arinika, you have to say the second ones about your favorite food. Tell few lines about your favorite food. My favorite food is biryani. Okay. Then your favorite food is biryani and tell another one thing about biryani. Biryani very tasty and it gives special aroma. It is made with many vegetables. Like that and all you can say no. You can say okay. Next it turns to Murugeshwari ma'am. Compare apples and oranges. You have to say comparing apples and oranges, ma'am. Yeah, apple it's in red color, orange in orange color. Both have contain fruits. Okay, ma'am. Nice. Okay, ma'am. Very nice.
Now Lakshmi ma'am 10. Do you usually eat healthy food? Lakshmi ma'am, do you usually eat healthy food? Yes, healthy food. I eat daily. I eat healthy food. It is very useful for me. It is useful for my health also. Okay, For ma'am. Very all, nice. eat healthy food. Okay. Okay. Are you hungry now? Oh my me. Not hungry now because the class is going on. I need to complete. I'm not getting angry. Okay, nice. Like that, we can make our children to say, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம விளையாடும் போது இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்துட்டு விளையாடலாம். நல்லா இருக்கும். குட்டீஸ் வந்து ஜாலியா இருக்கும். நம்ம எப்பவுமே ஒரே விஷயத்த செய்யறதை விட இந்த மாதிரி வேற வேற செய்யும்போது நல்லா இருக்கும். ஓகே மேம், ப்ளீஸ் ஷேர் நெக்ஸ்ட் ஒன். There are so many questions we can ask like this only. See here, this one is word find game. The words will be given in the side. சைடுல வந்து வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம இதை கண்டுபிடிச்சு ரவுண்ட் போடணும். ரவுண்ட் பண்ணிட்டு போது யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறோமோ அவங்க தான் வின். இப்போ பஸ், வேர் இஸ் த பஸ்? In Just second say line. Yeah. In second line. Second line. second line. Okay, then bicycle. In fourth line. Okay, ma'am. Very Fourth nice. line. Ship. 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 You just find out. In from first line last to First, third. first ல third. First last third. First ல last ல இருந்து third ல SHIP. Vertical Then இருக்கு. subway. இந்த ஒரு கேஸ் From second to fifth line. From upward down. Okay, ma'am. Like car. Car. கார் Yeah, கிராஸ் second line. இந்த இருக்கு. Second line. தேர்ட் லைன்ல எப்படி கிராஸா இருக்கு? இல்ல இங்கேயும் கார் எடுத்துக்கலாம், இங்கேயும் கார் எடுத்துக்கலாம். Truck. From last to third. 1, 2, 3, 4, 5, 6. Sixth line. Okay, ma'am. Last. Okay, ma'am. Okay, truck. And taxi. டாக்ஸி. Taxi. Find out other types to try. Taxi. Last row. Find last row. Vertical you to see. In vertical line it is there. Yeah, at last row. இந்த From இருக்கு. down லாஸ்ட் to ரோல இருக்கு டாக்ஸி. And then train. Where is train? ட்ரெயின். Train. இந்த இருக்கு. அதாவது Ah, 4 1 2 3 4 Sixth line. ஃபிஃப்த் லைன்ல ஆரம்பிக்குது. வெர்டிகலா இருக்கு. TRAIN இதோ இருக்குது. Very 1 good. 2 And 3 4. Van. yes, ma'am. from down to fourth line. Van in center. Center line. கீழ இது 4. ஆமா. Okay, ma'am. Very Plane nice. நீங்க கொடுக்கல. பிளேன் இங்க இருக்கு ஆனா நீங்க கொடுக்கலையே. Ma'am, it will be there, ma'am. We can say. நம்ம வந்து ஓகே. நம்ம எக்ஸ்ட்ராவா கூட சொல்லலாம். ஒண்ணும் இல்ல. எக்ஸ்ட்ராவா ஹெலிகாப்டர் இருக்கு, பிளேன் இருக்கு. அதெல்லாம் சொல்லலாம். ஓகே. Like குழந்தைங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா நல்லா என்துவா பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட். நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அவங்களும் நிறைய கண்டுபிடிப்பாங்க. ஓகே. Yes, ma'am. Next one, ma'am. Next one also same. Word search fun with fry words. Word search. இப்ப வந்து நம்ம காமனா கொடுத்தோம். இப்ப ஈஸியான வேர்ட்ஸ் பாருங்க கீழ இருக்கு. அத நாம கண்டுபிடிக்கணும். ALL all. எங்க இருக்கு? Guess. செகண்ட் லைன். Yes, ma'am. Like that. And at. These are very easy for Opposite at. கொஞ்சம் குட்டி. குட்டியோட எடுத்துக்கலாம். Yes, செகண்ட் ma'am. லைன்ல எப்படி போலாம்? Yes, லெஃப்ட் yes. டு நம்ம வேர்ட்ஸே கொடுக்காம ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டு கூட குழந்தைங்களுக்கு உனக்கு என்னென்ன தெரியுதோ வேர்ட்ஸ் அதை கண்டுபிடின்னு கூட சொல்லலாம் மேம். அப்போ அவங்களுக்கு எவ்வளவு வேர்ட்ஸ் ஐடென்டிஃபை ஆயிருக்கு அப்படின்றது நம்ம கெஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க டிஎச் இருக்கு. நிறைய குழந்தைங்களுக்கு தெரியும். இப்ப சின்ன சின்ன வேர்ட்ஸ் அட்டு, ஆளு, ஆவு, இச்சு, ஆறு எல்லாமே குழந்தைங்களே கண்டுபிடிச்சுவாங்க. அப்ப நம்ம இந்த பாடத்துல படிக்கக்கூடியதுதான். ஆமா வேர்ட்ஸ் கொடுக்காத குழந்தைங்களையும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லலாம். அந்த மாதிரியும் ஒரு வேர்டு குழந்தைங்களுக்கு வேர்ட்ஸா வந்து நம்ம செலக்ட் பண்ண சொல்லலாம். மேம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெய்லி ரொட்டீன்ஸ். நம்ம என்னென்னலாம் நம்ம ரெகுலரா பண்றோமோ அதை வச்சு வேர்ட்ஸ் வந்து குழந்தைங்க ஐடென்டிஃபை பண்ணும். கெட்டப்,
கெட்டப்ன்றது அதுல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஓ ஓகேவா? அந்த மாதிரி டெய்லி ரொட்டீன்ஸ். டேக் ஏ ஷவர், பிரஷ் டீத், கெட் ட்ரெஸ், புட் ஆன் மேக்கப், கோம் ஹேர். இந்த மாதிரி சொல்லும்போது குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த அந்த ஆக்டிவிட்டிஸும் ஐடென்டிஃபை ஆயிடும், வேர்ட்ஸும் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஸ்பெல்லிங்ஸும் ஈஸியா இருக்கும். இது குழந்தைங்க வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த இது நீ படிச்சே ஆகணும்னு சொன்னா மட்டும்தான் அவங்க போர்டா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் கொடுக்கும்போது, ப்ளே பண்ணும்போது unknowingly they will come to learn all the things. It is very easy and they will feel very happy to read English and play with English. So we have to follow this at home or in school and even with our kids also. When we get bored, நமக்கு போர் இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் ப்ராப்ளம். A maths teacher can do this. காயத்ரி மேம் இருக்கீங்களா? Yes ma'am, I joined ma'am. Okay, very Okay. nice. We have seen few slides of many things. Next also we have many like that fun things are there. Pictures, we can use pictures and then we can make our children to identify the things in the pictures. If a garden picture or a home or a school or a zoo or a temple, like that we can show ஏமா children பண்ண முடியலையே, அதுக்கு பண்ணணுமே. we can make them to identify pictures. குட்டீஸ் கிட்ட நம்ம கேட்கலாம். ஓகேவா? இப்போ குட்டீஸ் வெரி லெஸ் இயர் ஜாயின்ட் ஐ திங்க் ஸோ. வி டீச்சர்ஸ் 4 members are only here. So we can just remember, Murgeshwari ma'am, just see the things around you and just say the things what are all present before you. உங்களை சுத்தி இருக்கிற திங்ஸை ஒன்ஸ் நோட்டீஸ் பண்ணிட்டு you can say it in English. What are the things are there around you? Murgeshwari ma'am, can you? நான் சொல்லவா? Yes ma'am, please. Can I tell? Yes ma'am, please. Laptop, Okay. laptop, mobile, book, chair, table, writing desk, calendar, Okay ma'am. like that. Okay ma'am, very nice. If you make children mind the things, they will come to know many of the things names. குழந்தைங்க கிட்ட நாம இத மாதிரி சொல்லும் போது அவங்க தெரியாத திங்ஸோட நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து வால் கிளாக் அப்படின்றது கிளாக்னு மட்டும் சொல்லுவாங்க. ஒரு சில குழந்தைங்க டைம்னு கூட சொல்லிடுவாங்க. அப்போ அதனோட நேம் வந்து கிளாக் அல்லது வால் கிளாக் அப்படி சொல்லுவோம். ஸ்விட்ச் போர்ட் we can say, cot, bag, fan, tube light, like that, windows, door, we can say as many things. Wall, color of the wall we can say, and then windows color we can say. Like this we can make our children to say so many things whatever they know. அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்ல வச்சுட்டு தெரியாததை நம்ம சொல்ல வைக்கலாம். And then there are many stories in English also. We can just show one story picture and we can make them to say aloud the story. ஒரு ஸ்டோரிய சத்தமா சொல்ல வச்சுட்டு அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், அவங்களையே ஃப்ரேம் பண்ண சொல்லலாம். இப்போ we have seen the grasshopper and the ant. Grasshopper and the ant, அது நமக்கு தெரியும். In a field one summer day, a grasshopper was hopping about, crisping and singing to its heart's content. An ant passed by, bearing along with great effort an ear of corn. He was taking to the nest. Why not come and chat with me, said the grasshopper. அது வந்து ஒரு கான் ஒரு சின்ன இதை எடுத்துட்டு போகுது. அப்ப அது கிராஸ்ஹோப்பர் என்ன பண்ணுது, ஜாலியா அது பாட்டு கத்திட்டு பாட்டு பாடிட்டு இருக்கு. இது தூக்கிட்டு போகுது எறும்பு. அப்ப அந்த கிராஸ்ஹோப்பர் கேக்குது, நீ ஏன் என் கூட வந்து சேட் பண்ண கூடாதா, கொஞ்ச நேரத்தை செலவிடக்கூடாதா அப்படின்னு கேக்குது. அப்ப I am helping to lay up your food for the winter, said the ant. உனக்கும் சேர்த்து நான் என்ன பண்றேன், உணவை என்னது குளிர்காலத்துக்கு நான் சேமிச்சு வைக்கிறேன், நீயும் அதே மாதிரி செய்ய அப்படின்னது. Why bother about winter, said the grasshopper. இப்பவே ஏன் விண்டரை பத்தி யோசிக்கணும்,
அப்படின்னு சொல்லுது. We have got plenty of food at present, but the ant went on its way and continued its toil. ஆனா ant என்ன பண்ணல, அது சொல்லியும் நிறுத்தல, அதனோட வேலையை செய்துட்டே இருந்தது. When the winter came, the grasshopper found itself dying of hunger. winter season வந்ததும் பசியால அது இறந்து போற அளவுக்கு ஆயிடுச்சு. While it saw the ants distributing every day corn and grain from the stores they had collected in the summer, then the grasshopper knew. அப்பதான் தெரிஞ்சுக்கிச்சு, work today and you can reap the benefits tomorrow. இன்னைக்கு நம்ம எதை வந்து செய்யறோமோ அதுதான் நாளைக்கு நமக்கு பிரதிபலனா கிடைக்கும். So as human beings, we have to work every day to get the reaping as good things for future, that is tomorrow. Like this, so many things are there. Ma'am, shall we continue or do in the next session, ma'am? Only 5 of us are here. What's your suggestion, ma'am? Lakshmi, ma'am? Okay, I'll tell one story. We can end with this story and we can see in... சொல்லுங்கம்மா. மேம் முடிக்கலாமா இல்ல கண்டினியூ பண்ணலாமா? குழந்தைங்க நிறைய பேர் நம்ம ஒரு 5 மெம்பர்ஸ் தான் இருக்கோம் இல்லைங்களா? யாரும் ஜாயின் பண்ணல, பசங்க அர்னிகா மட்டும்தான் இருக்கா, மத்தெல்லாம் நம்ம டீச்சர்ஸ் தான் இருக்கோம். ஓகே மேம், இந்த ஸ்டோரியோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் செஷன் வந்து கரெக்டா அந்த 1 ஹவர்க்குள்ள வர மாதிரி பிளான் பண்ணிட்டு எண்ட் பண்ணிக்கலாம் மேம். I'll tell one. Just listen and say me the exact word to complete the story. First, keep the words in your mind. Money, died, found, sowed, help, kill, treasure, dug, good. Money, பணம். died, இறந்துட்டாங்க. found, கண்டுபிடிச்சாங்க. sowedனா விதைக்கிறது, helpனா உதவி, இல்லனா உடம்பு சரியில்லாம ஆகிறது, treasureனா புதையல் அந்த மாதிரி சொல்லலாம், dug தோன்றது, good நல்ல. A farmer had 4 sons. A farmer had 4 sons. They did not dash their father in his work. They did not dash their father. என்ன வரும்? அப்பாக்கு என்ன அவங்க செய்யல? help உதவி. One day the farmer fell seriously dash. உடல்நிலை சரியில்லாம ஆயிடுச்சு. அதுக்கு என்ன வார்த்தை சொன்னோம்? உடல்நிலை சரியில்லாம ஆனதுக்கு ஒரு வார்த்தை சொன்ன, இல். He called his sons and told them that there was an hidden dash. hidden என்ன இருக்கும்? ஒரு மறைவான ஒருக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுவோம்? புதையல், treasure இருக்குன்னு சொன்னாரு. In his field, but he could not tell this exact place. ஆனா அது எங்க இருக்குன்னு சொல்ல. The farmer then dash. அவர் சொல்லாமலே என்ன ஆயிட்டாரு? Now only முருகேஸ்வரி மேம் answer died. சொல்லாமே இறந்துட்டாரு. The sons dash. sons என்ன பண்ணாங்க? கண்டுபிடிச்சாங்க. found the field. But there என்னாச்சு? they dug the field. தோண்டுனாங்க. But they found no treasure. அங்க எதுவுமே இல்ல. They sowed the field. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? விதை விதைச்சாங்க, கோதுமை விதைச்சாங்க. They had a very என்னாச்சு? அந்த அப்ப வந்து நிறைய அவங்களுக்கு கிடைச்சது. அதனோட இதுல குட் கிராப் கிடைச்சது அந்த இயர். அதெல்லாம் வித்து they get lot of money. They realize father had spoken the truth. இதுக்கும் ஹார்ட் ஒர்க் தான். நம்ம ரியலா when we do our hard work, success comes. So we have to do hard work and get success. Like that, whatever we wish, நம்ம எதெல்லாம் ஆசைப்படுறோமோ that will come true. Only when we try to do that thing. நம்ம எப்ப முயற்சி பண்றோமோ அப்பதான் கிடைக்கும். Yes. So we want to learn English. We must first love English. It is easy. It is not a difficult language to speak. So enjoy English. Every day speak with you in English. Speak with your friends in English. And automatically it will come to you one day. All the best, children. Thank you, teachers who are joined today. I need Murugeshwari ma'am. Please give your feedback. It will give me a pleasure to improve myself for further classes, ma'am. And then
மேம் ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது எளிமையா பசங்களுக்கு புரியிற வகையில ரொம்ப அருமையா சொல்லிக் குடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. அந்த ரிடில்ஸு, அந்த பசில்ஸு அழகா ஃப்ரேம் பண்ணியிருந்தீங்க. இதுக்கடுத்து இது கொஞ்சம் அதாவது எளிமையிலேருந்து கொஞ்சம் ஹார்டிங் போற மாரி அழகா லாஸ்ட்டா கிராஸ்வேர்ட் பசில் வர மாரி. அப்புறம் ஸ்டோரி மேக்கிங் அழகா முடிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப எளிமையா பசங்களுக்கு புரியிற வண்ணம், அவங்க என்ஜாய் பண்ற மாரி அந்த விடுகதை, ஆ கிராஸ்வேர்ட் பசில் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ மச் மேம். மேம் இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசில்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆ. எல்லாம் ஸ்டோரிஸ் எல்லாமே புரியுது மேம். புரிஞ்சது. வெரி குட், வெரி குட். ஓகே கண்ணா. தேங்க் யூ சோ மச்.